வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நாட்டின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்னிலங்கையில் ஹோட்டலில் கொடூரமாக தாக்கப்பட்ட குடும்பம். காலிக்கோட்டையில் உள்ள ஒரு உணவகத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட கைகலப்பில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். காலி போலீசாரின் தகவலுக்கு அமைய உணவு தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கும் உணவக ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் இரவு 11:30 மணியளவில் மோதலாக மாறியுள்ளது. இரு தரப்பினரும் கடுமையாக மோதிக்கொண்டதால் 6 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலால் தொடர்பான உண்மைகள் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை ஓரிரு தினங்களுக்குள் வெளிப்படுத்த வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாக காணப்படுகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். திருகோணமலை நிலாவளி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே இதனை கூறினார். கம்பன் பிளவிடம் கதறிய பிள்ளையான். உதய கம்மன் பிளவின் சிங்கள பௌத்தவாதம் தற்போது காணாமல் போயுள்ளது என்று மக்கள் விடுதலையின் பொதுச் செயலாளரின் ரில்வின் சில்வா தெரிவித்தார். பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை கைது செய்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உதய கம்மன்பில உள்ளிட்டவர்கள் ஏன் கலக்கமடைய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். காலியில் நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு கூறினார். ஜனாதிபதி பங்கேற்புடன் இன்று ஆரம்பமாக உள்ள நிகழ்வு. ஸ்ரீதலதா வழிபாட்டின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கவும் கலந்து கொள்ள உள்ளார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாட்டு இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஸ்ரீதலதா வழிபாடு ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரி தேரர்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தீயவடன நிலைமைவின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு அனுரவின் அவசர அறிவிப்பு. வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார்.